வணக்கம். வாங்க இந்த கேரட் இலைகளை பயன்படுத்தி என்ன சமைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கேரட் இலைகள்ல மற்ற கீரைகள்ல இருக்கிற மாதிரியே எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. அதனால கிடைச்சதுன்னா இதை சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கேரட் இலைகளை அந்த தண்டு பாகத்தை எல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த இலைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இலைகளை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். இதில் நறுக்கி வச்சிருக்கிற கேரட் இலைகளையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடணும். இந்த கீரை அகத்திக்கீரை மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேக வைக்கணும். தண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வேகட்டும். கீரையை எப்போவுமே சமைக்கும் போது மூடி வைக்கக்கூடாது, அது திறந்தே இருக்கட்டும். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறையாவும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டீங்கன்னா சுவையான கேரட் இலை பொரியல் தயார். இந்த கேரட் இலை பொரியல் சாப்பிட்றதுக்கு நம்ம மணத்தக்காளி அல்லது அகத்திக்கீரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கசப்பு இருக்காது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.